இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வந்து நல்லா அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? ரொம்ப வசீகரமா தோன்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? ஆமா, அது இவங்களுடைய ஒரு பெருந்தன்மையான குணம். நிறைய பேர் வீட்டுல வாழ்க்கை துணைவர் ரொம்ப நல்லா ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு இதா வசீகரமா இருந்தாவே வந்தவொடனே பார்த்தோன்னே சண்டை போடுவாங்க. அது சில குடும்பத்துல பார்த்திருக்கேன். ஆனா இவங்க அப்படி இல்ல. இவங்க எப்பவுமே ரொம்ப அவங்க வசீகரமா அழகா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி உயர்ந்த வகை ஆடை ஆபரணம் அணிஞ்சுக்கிட்டு வசீகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விரும்புவாங்க. அவங்க முகத்துல எப்ப சிரிப்பு இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்க முகம் சிரிப்பா வச்சுக்கிறதே விரும்புவாங்க. இவங்க குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்துருது. அப்ப ரொம்ப சிக்கலான குடும்ப சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்களா? அதை எப்படி களையறதுன்னு பார்ப்பாங்க. ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அதை எப்படி நீக்கிறது, அதை எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. குடும்ப வாழ்க்கை சிரமமானது, சிக்கலானது அப்படின்னு வாழ்க்கையில எந்த நிலையிலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க, அதுக்காக வருத்தப்படவும் மாட்டாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து அடிக்கடி என்ன பேசிட்டு இருப்பாங்க? ஃப்ரீயா இருக்காங்க, லைஃப் பார்ட்னர்ட்டு பேசணும். என்ன விரும்பி பேசுவாங்க? இவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? குறிப்பா இந்த பள்ளி பருவத்துல, கல்லூரி பருவத்துல தாங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்த பீரியட்ல இஷ்டம் போல அப்படி சுத்தி திரிந்த அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதை பத்தி அடிக்கடி வாழ்க்கை துணைவர்கிட்ட சொல்லுவாங்க.